Hi guys, welcome to Arduino for Beginners. So நம்ம previous lecture என்ன பார்த்தோம்னா டைமிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம Arduino சீரியல் மானிட்டரில் நம்மளோட டேட்டா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சேனல்லேருந்து எந்த விதமான அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த சீரிஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே Arduino INO போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் Arduino INO போர்டு என்ன வாங்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி Arduino INO போர்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த Arduino போர்டு வந்து எப்படி வந்து நம்மளோட மானிட்டர் Arduino IDEயில் இருக்கிற சீரியல் மானிட்டருக்கு எப்படி டேட்டா சென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி தான் அதோட டேட்டாவை வந்து நம்ம Arduino IDEயில் உள்ள சீரியல் மானிட்டருக்கு வந்து சென்ட் பண்ணுது. இப்போ சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் தான் சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டோகால் பார்த்தோன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, I2C இருக்குது, SPI இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியல் கம்யூனிகேஷனில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா serial.begin அண்ட் தென் serial.println, அதாவது நம்ம மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் serial.println. ஸோ இந்த serial.begin பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த serial.begin எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து Arduino போர்டில் எவ்வளோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த serial.begin அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா serial.begin ப்ராக்கெட்டில் ஸ்பீட் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பீடு எதை டிஃபைன் பண்ணுது அப்படி பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பிட்டு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் serial.begin ஆஃப் 9600 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன பண்ணும், சீரியல் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும் ஃபஸ்ட்டு, அதாவது சீரியல் கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஃபஸ்ட்டு. தென் வந்து எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும், எவ்வளோ டேட்டா ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இங்கே என்ன வேல்யூ நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், 9600 அப்படிங்கிற வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், அதே மாதிரி ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த serial.begin அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா serial.print. ஸோ serial.print எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ லெட்ஸே வந்து நம்ம Arduino போர்டுக்குள்ளெல்லாம் இல்லை கண்ட்ரோலர்ஸ்குள்ளெல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே வந்து பைனரியில் தான் வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும். பட் அதை வந்து நம்ம டேரெக்டாக ரீட் பண்ணி படித்தோன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு புரியாது. ஸோ அதை ஹியூமன் ரீடபுளாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த serial.print அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா serial.print ஆஃப் வேல் அல்லது serial.print வேல் ஆஃப் ஃபார்மேட். ஓகேவா? வேல் அப்படிங்கிற இடத்துல வேல்யூ, அதாவது எந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வேல்யூ. அண்ட் தென் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டில் அதை காமிக்க போகிறோம், பைனரியாக காமிக்க போகிறோமா, இல்லை எக்ஸாவாக காமிக்க போகிறோமா, இல்லை ஆக்டலாக காமிக்க போகிறோமா, இல்லை வந்து டெசிமலாக காட்ட போகிறோமா, இல்லை நார்மல் ஆல்ஃபபெட்டிக்காக காட்ட போகிறோமா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ serial.println அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த serial.printக்கும் serial.printlnக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ லெட்ஸே வந்து serial.print ப்ராக்கெட்டில் வந்து ஹாய், அதே நெக்ஸ்ட் லைனில் வந்து serial.print ப்ராக்கெட்டில் வந்து வெல்கம் டு லாஸ்ட் டெக் தமிழ் அப்படின்னு போட்டோன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எப்படி வந்து அவுட்புட் தரும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல serial.print ஹாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைன்லையும், இப்போ serial.print வெல்கம் டு லாஸ்ட் டெக் தமிழ் அப்படிங்கிறது ஹாய்க்கு நெக்ஸ்ட் டே அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? அதே இது இப்போ serial.println ஆஃப் ஹாய் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கு கீழே வந்து serial.println ஆஃப் வெல்கம் டு லாஸ்ட் டெக் தமிழ் அப்படின்னு நான் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எப்படி பிரிண்ட் ஆகும்னா இப்போ serial.println ஆஃப் ஹாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைன்லையும் serial.println ஆஃப் வெல்கம் டு லாஸ்ட் டெக் தமிழ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன்லேயும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன் என்னென்னா serial.println. இதுதான் மெயினாக வந்து serial.printக்கும் serial.printlnக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மற்றபடி எல்லாமே சேம். ஸோ அப்போ நம்ம சீரியல் கம்யூனிகேஷனில் மெயினாக சீரியல் கம்யூனிகேஷனை வச்சு நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் நம்ம டேட்டா பார்க்குறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னென்னா serial.begin அண்ட் serial.print. ஸோ இதே வந்து நம்ம Arduino போர்டுக்கு வந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ணணும், சீரியல் கம்யூனிகேஷன் மூலயமா சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து வரக்கூடிய லெக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.